விஜய் வந்து மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளேயே இந்த காவேரியை நம்ம எப்படியாவது வெளியில வர வைக்கணும். அவ எதுக்கோ நம்மளுக்கு ஃபோன் பண்ணா, ஆனா எதுக்குன்னு தெரியவே மாட்டேங்குது. திருப்பி ஃபோன் பண்ணாலும் அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. ஒருவேளை நம்ம மேல கோவமா இருப்பாளோ? சரி, நம்ம புதுசு புதுசா ஏதோ ஒரு சவுண்டு கொடுத்தோம்னா காவேரி மனசுக்குள்ள ஐயோ ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எட்டி பாப்பால. அப்ப நம்ம காவேரியை பிடிச்சி பேசிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சவுண்டா போட்டுட்டு இருக்கும் போது காவேரி வந்து எட்டி பார்க்கவே இல்லை. விஜய் வந்து மனசுக்குள்ளேயே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, ச்சே இவ வந்து வரவே மாட்டேங்கிறாளே, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. சரி, நம்ம மாமி கிட்ட தான் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லணும். மாமி மாமி ப்ளீஸுங்க மாமி, அந்த காவேரி மட்டும் என் கூட வந்து பேச சொல்றீங்களா? என்னடா அம்பி உனக்கு வேணும்? சும்மா சும்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற, என்னை ஓவரா டென்ஷன் படுத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு, மாமி அந்த காவேரி மட்டும் வர சொல்லுங்க, எனக்கு அது போதும், இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மாமி வந்து விஜய் பேச்சை கேட்டுட்டு காவேரி வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த டைம்ல சாரதா வந்துட்டு மனசுக்குள்ளேயே, ஆமா ஹவுஸ் ஓனர் இப்ப எதுக்கு வந்திருக்காங்க, எந்த ஒரு வேலையும் இல்லாம இங்க வரவே மாட்டாங்களே, இப்ப வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சாரதா இருந்துகிட்டு, நீங்க பேசுங்க, எனக்கு கிச்சன்ல ஒரு வேலை வரைக்கும் ஏதோ என்கிட்ட ஏதாவது பேசுறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு சொன்னதும் மாமி இருந்துகிட்டு, ஆஹா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன், வேறெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமி வந்து காவேரி கிட்ட மட்டும் மெதுவா, அங்க பாரு விஜய் வந்து உன்கிட்ட பேசணுமாமா, என்னோட ஆத்துல தான் இருக்கிறாங்க, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. காவேரி வந்து மாமி வீட்டுக்கு போயிட்டு விஜய் கிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.